இன்னைக்கு எப்படியாவது பயங்கரமா போய் அஸ்திர வேண்டியதான். கல்மண்ண செல்வி காதல் வந்தது என்ன என்ன. ஐயோ நம்ம ஆள் வேற மலையில ஓடிட்டு இருக்காளே. நீ வரும்போது நான் மறைவீனா. ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? மூஞ்சில ரொமான்டிக் இருக்கா? மூன்றாம் பேரு ஸ்ரீதேவி மாதிரியே இருக்கு. ரூசா வாதர் ஒரு ரியாக்ஷன் சொல்லி கொடுத்தல, அதை பண்ணு. ரெண்டாவது ஒன்று பண்ணி அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணு. இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டா ஃபிக்ஸ். வால் வந்துட்டாக்கி எங்கடா இப்படி போய் சொல்லிடுறேன். இதுடா ஏன்டா இவ்வளோ அவசரப்படுற? இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு அவனை ஆம்பளை அவன் மேலே போறான். இன்னும் என்னெல்லாம் கிறுக்குதான் பண்ண போறானு. டேய் எனக்கே பயமா இருக்குடா, கம்மி பண்ணா. இது ஃபிக்ஸ் பண்ணி ஓகே. டேய் டிரைவர் வந்துட்டாரு, நான் சொன்ன டைலாக் ஞாபகம் இருக்குல்ல, அதே மாடுலேஷன் சொல்லிடுறா. ஓகே ஆல் தி பெஸ்ட். கலக்கு மச்சான். ஓகே பை. நீங்க அழகா இருக்கீங்கன்னு நினைக்கலைங்க. இவ்வளோ லவ் பண்ணான்னு எனக்கு சுத்தமா தோணவே இல்லைங்க. என்னமோ சொன்னாங்க. இதெல்லாம் நடந்து பயமா இருக்குங்க. ஹலோ இல்லதாங்க. ஹலோ ஹலோ இல்லையா? ஹலோ போடா ஆலைப்பா. இதே மாதவன் மாதிரி சொல்றான்னா அரண்மனைக்கு ராட்சியன் மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கேன். எந்த போன்ற அளவு போடுவா? பெருசா பேச வந்துட்டா. மச்சான் இப்படியோ லவ் சக்சஸ் ஆயிடுச்சு. அந்தாடா ட்ரீட்டு. வேதனை கூட்டுதடி காதல் வேலையை காட்டுதடி. லவ் பண்ணும்போது நல்லா இருக்கு, லவ் பண்ணப்புறம் பெண்டு நிமிந்துரு. என்னை மாட்டு வேலையை நடி. துணி துவைச்சு வீடு தொடச்சு பாத்திரம் கழுவி பாத்ரூம் கழுவி அப்பப்பா முடியாடா சாமி. என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. கலந்தாதே மச்சான், எப்படியாவது நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நானும் கல்யாணம் பண்ணிட்டு அவனை மாதிரி நானும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணோண்டா. பூசி